பசுவின் பசி. இந்த பசுமாடு நடு ரோட்டில் பசிலையும் பஞ்சத்துலையும் இருக்கும் போல் நம்மளுமே அந்த நிலைமையில தான் இருக்கும். அது வேறு விஷயம். இருந்தாலும் இந்த நடு ரோட்டில் அதுக்கு இந்த ரோஜா பூ மாலை எப்பரா கிடச்சிச்சுன்னு யோசிக்கும் போது தான் தெரியுது. இன்றைக்கி அதுக்கான சாப்பாடு ரோஜா பூ மாலை தான் எழுதியிருந்தா. அது கடவுளோட கழுத்தில் இருந்து கூட கிடைக்கலாம். அது யாராலையும் தடுக்க முடியாதுங்க. அதுக்குன்னா அது கிடச்சிச்சு, நம்மளுக்கு அதுவும் கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணிட்டு ரூமுக்கு போனால் நம்ம நண்பன் நமக்காக பக்கத்தில் அன்னதானம் போட்டாங்கன்னு சூடாக பிரியாணி வாங்கி வச்சுருந்தான். அவனுக்கு ஒரு நன்றி சொல்லணும். அவன் வீடியோ எடுத்தா அவன் வெக்கத்தில் வந்துட்டு வெளியே ஓடுறான். அவன் கிடக்குறான். நம்மளுக்கு சோறு தான் முக்கியம். இருந்த பசியில் சுல்லுன்னு வெயிலுக்கு சில்லுன்னு ஒரு குழியில் போட்டு சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. இந்த அன்னதானம் போட்டவங்க வேறு யாரும் இல்லை, எங்கள் ரூம் பக்கத்தில் உள்ள ஒரு சென்னை பீப்புள் தான். அவங்களுக்கு உண்மையிலுமே தங்கமான மனசு. இது வரைக்கும் வந்ததுலேருந்து எத்தனையோ வாட்டி அவங்க வீட்டில் நாங்கள் வந்து அன்னதானம் சாப்பிட்ருக்கோம். அவங்கள பற்றி ஒரு வீடியோவில் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். பசியோடு இருக்கிறவனுக்கு பழைய சோறே பிரியாணி மாதிரி தான் இருக்கும்பாங்க. நமக்கு பிரியாணியே கிடச்சிருக்கு. அன்னதானம்னு ஏனோ தானோன்னு பண்ணாமல் பாஸ்மதி ரைஸில் உதிரியாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நம்ம சும்மாவே சாப்பாடெலாம் வேறு வேஸ்ட்டு பண்ண மாட்டோம். இதில் சாப்பாடு ஒரு டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. நம்மளும் பசியோடு இருந்தோமா ஒரு பருக்கை வேஸ்ட்டு பண்ணாமல் சாப்பிட்டாச்சு. அதே மாதிரி நீங்களும் தயவு செஞ்சு சாப்பாடு வந்து வேஸ்ட்டு பண்ணாதீங்க. அவ்வளோதான், இன்றைக்கான வீடியோ முடிஞ்சிச்சு. டாடா பாய். அடுத்த வீடியோவில்